வணக்கம் வீவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சென்னையோட முக்கியமான அடையாளமாக திகழும் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அருணகிரிநாதர் போன்றவர்களால் பாடல் பெற்ற தலமாக விளங்கும் சென்னை திருவான்மியூரில் உள்ள திரிபுர சுந்தரி அம்மை உடனுரை மருந்தீஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேவார பாடல் பெற்ற 274 சிவன் கோயில்களில் 258வது சிவன் கோயிலாக இது உள்ளது. சுமார் 1300 ஆண்டுகள் பழமையை கொண்டு திகழும் சென்னை திருவான்மியூரில் உள்ள மருந்தீஸ்வரன் கோயிலின் பற்றி அறியாத தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். சுமார் 1300 ஆண்டுகள் பழமையை கொண்டு திகழும் இந்த திருத்தலம் அப்பர், சம்பந்தர் ஆகிய சமய குரவர்களும் சேக்கிலார், அருணகிரிநாதர் போன்ற மகான்களும் போற்றி பாடிய சிறப்பு உடைய மிகவும் பழமையான கோயிலாக இது உள்ளது. இங்கு உள்ள இறைவன் பல பெயர்களால் அறையப்படுகிறார். இங்கு உள்ள இறைவனின் பெயர்கள் மருந்தீஸ்வரர், ஔசீஸ்வரர், பால்வனநாதர் மற்றும் வேதபுரீஸ்வரர் ஆகும். அதேபோல் இறைவியின் பெயர் திரிபுர சுந்தரி, சொக்கநாயகி, சுந்தரநாயகி ஆகும். இந்த கோவிலை சம்பந்தர், அப்பர், சேக்கிலார், வான்மீகி முனிவர், அகத்தியர், பிருங்கி முனிவர், சூரியன், வேதங்கள், தேவர்கள், காமதேனு முதலியோர் இங்கு வழிபட்டு உள்ளனர். வான்மீகி முனிவர் இந்த கோவிலில் பூஜித்ததால் வான்மீகியூர் என பெயர் வந்தது. மார்க்கண்டேய முனிவர் வான்மீக முனிவரிடம் முக்தி பெற என்ன உபாயம் செய்து உள்ளீர் என்று கேட்க அவர் ராமரின் கதையை இயற்றியுள்ளேன் என கூறினார். மீண்டும் மார்க்கண்டேயர் அவரிடம் அது சரி, முக்திக்கு என்ன உபாயம் செய்து உள்ளீர்கள் என்று கேட்க வான்மீகி முனிவர் சிவபூஜை முக்தியை தர வல்லது என்பதை உணர்ந்து இங்கு சிவபூஜை செய்தார். பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியில் வான்மீகி முனிவர் முக்தி பெற்றதாக சொல்லப்படுகிறது. வான்மீகி முனிவருக்கு இறைவன் நடன காட்சி அருளிய திருத்தலமாக இது உள்ளது. திருவான்மியூர் தலத்தில் அகத்திய முனிவருக்கு திருமண கோலத்தில் காட்சி அளித்து அருளினார். அகத்திய திருவான்மியூரி தலத்தில் தங்கியிருந்த பொழுது வயிற்று வலியால் அவதிப்பட்டார். நோய்களை குணமாக்கும் மூலிகளை பற்றி இறைவன் இங்கு உபதேசித்த திருத்தலம் இது. இதனால் இறைவனுக்கு அவசீஸ்வர என்றும் பெயர் வந்தது. அதேபோல் ஒரு சமயம் காமதேனு பிரம்ம ரிஷியான வசிஷ்டரிடம் அவமதிக்கும் விதமாக சிவபூஜை நேரத்தில் பால் கொடுக்காமல் தாமதம் செய்தது. அதனால் கோபம் கொண்ட வசிஷ்டர், நீ பூ உலகில் பசுவாய் பிறப்பாய் என்று சாபமிட்டார். தன் தவறை உணர்ந்து வருந்திய காமதேனு வசிஷ்டரிடம் மன்னிப்பு கேட்டு சாப விமோசனம் பெற வழியை கேட்க திருவான்மியூரில் எழுந்தருளியிருக்கும் சுயம்பலிங்கத்திற்கு தினமும் பால் சொரிந்து அபிஷேகம் செய்து வா, சாப விமோசனம் கிட்டும் என்று கூறினார். அதன்படியே செய்து சிவபெருமானின் அருளால் சாப விமோசனம் பெற்றது. காமதேனு பசு தினமும் பால் சொரைந்து சிவலிங்கம் வெண்ணிறமாக மாறி காட்சியளித்தது. இதனால் இவருக்கு பால்வனநாதர் என்றும் பெயர் பெற்றார். காமதேனு பசு பால் சொரிந்து வழிபட்டமையால் சிவலிங்க திருமேனியில் சிரசிலும் மார்பிலும் பசுவின் கொம்பால் ஏற்பட்ட வடு தெரிகின்றது. அது மட்டுமின்றி 4 வேதங்களும் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டு உள்ளனர். அதேபோல் தேவர்களும் சூரியனும் பிருங்கி முனிவர் ஆகியோரும் வழிபட்டு இத்தலத்தில் பேறு பெற்றுள்ளனர். சிறந்த மேதையாக விளங்கிய அப்பர் சென்னைக்கு அருகில் உள்ள வேளாசிறையில் வாழ்ந்து வந்த பொழுது நாள்தோறும் திருவான்மியூருக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு வந்தார். ஒரு முறை இறைவன் அருளால் இப்பகுதி முழுவதும் நீர் பிரளயமாக மாற அப்பர் சிவபெருமானை தரிசித்த முடியாமல் அவதிப்பட்டார். அப்பொழுது அப்பர் சிவபெருமானை காண பிரார்த்தனை செய்தார். அவர் பிரார்த்தனையை ஏற்று அவருக்கு இறைவன் மேற்கு நோக்கி திரும்பி காட்சியளித்தார். இச்சிறப்பினால் சுவாமி சன்னதி மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. இப்பொழுது இந்த கோயிலோட சிறப்பு அம்சமா பார்க்கலாம். கிழக்கு ராஜகோபுரம் 5 நிலை கொண்டு உள்ளது. மேற்கில் உள்ள ராஜகோபுரமும் 5 நிலை ராஜகோபுரமாக அமைந்துள்ளது. சுயம்புலிங்க உருவில் தீண்டா திருமேனி பால் போன்று வெண்மையாக உள்ளார் பால்வனநாதர். சுவாமிக்கு பால் அபிஷேகம் மட்டுமே செய்யப்படுகிறது. பஞ்சாமிர்தம் முதலான பிற அபிஷேகங்கள் அனைத்தும் ஆவுடையாருக்கே செய்யப்படுகின்றன. வடமேற்கு மூலையில் உள்ள வன்னி மரமே இத்தலத்தின் தல விருட்சமாகும். இந்த வன்னி மரத்தடியில்தான் அகத்தியருக்கு இறைவன் திருமண காட்சி கொடுத்ததாக கூறப்படுகிறது. வான்மீகி முனிவருக்கு தனி சன்னதியும் அமைந்துள்ளது. பங்குனி உத்திரத்தில் பெருவிழா நடைபெறுகிறது. பங்குனி பெருவிழாவில் 3ஆம் 4ஆம் நாள் உற்சவம் பவனி உற்சவம் சிறப்பாக சொல்லப்படுகிறது. 9ஆம் நாள் விழாவில் வன்னிமர சேவை விசேஷம். 10ஆம் நாளில் வான்மீகி முனிவருக்கு தியாகராஜ திருக்கல்யாண நடனத்தை காட்டி அருளும் ஐதீகம் விசேஷமாக நடைபெறுகிறது. 11ஆம் நாளில் நடைபெறும் வெள்ளையங்கிரி விமான சேவை நடைபெறுகிறது. சூரியன் இத்தலத்தில் சிவபெருமானை அர்த்த சாமத்தில் வழிபட்டதாக வரலாறு உள்ளதால் திருவிழாவின் கொடியேற்றம் அர்த்த சாமத்தில் தான் நடைபெறுகிறது. விழா காலங்களில்
தியாகராஜா புறப்பாடு பகலில் கிடையாது, இரவில் மட்டுமே நிகழ்கிறது. சோழர் கால கல்வெட்டுகள் 16 உள்ளது. கோயிலில் உள்ளே அனுமன் வழிபட்ட லிங்கம், இந்திரன் சாபத்தை போக்கிய சுந்தரேஸ்வரரின் லிங்கம் மற்றும் பரத்வாஜ முனிவர் வழிபட்ட லிங்கம் உட்பட ஒவ்வொன்றும் அதன் சொந்த புராணங்களை கொண்டுள்ளன. கோயிலில் உள்ள மண்டபங்களில் ஒன்று திருமுறை மண்டபம் என அழைக்கப்படுகிறது. இங்கு தினமும் திருமுறை பாராயணம் செய்யப்படுகிறது. ஜென்மநாசினி, காமநாசினி, பாபநாசினி, மோசநாசினி, ஞானநாசினி ஆகிய 5 தீர்த்தங்களும் இக்கோயிலில் உள்ளன. மற்றும் இக்கோயிலில் விஜய கணபதி சன்னதி, சுப்பிரமணிய சுவாமி சன்னதி, திரிபுர சுந்தரிக்கு தனி சன்னதியும் அமைந்துள்ளன. இங்கு உள்ள கோசாலையில் தினமும் காலை 5:30 மணி கோபூஜை நடைபெறுகிறது. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 5 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த அற்புதமான கோயிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா ஓம் நமசிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல் ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நமசிவாய. நன்றி, வணக்கம்.